இந்த பழைய டெக்னிக்கல் இப்பெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேங்குதுப்பா. முன்னாடியெல்லாம் எனக்கு நல்ல நல்ல முயலும் மானும் கிடைக்கும். அதெல்லாம் பொன்னான நாள். அட, குளிய வெட்ட போனா பூதம் கிளம்புன கதையா இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். எலிதானே. எலி சக்கரவள்ளி கிழங்கோட. இன்னைக்கு நமக்கு விருந்துதான். யார் நீ? இதுவரைக்கும் உன்னை இங்க நான் பார்த்ததே கிடையாதே. அது வந்து என்னது வந்து போய் நான் கேட்டதும் காதலே விழலையா? என் காதுல விழுந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் சாப்பிட போற உணவு கிட்ட நான் எதுக்கு பேரையும் இடத்தையும் கேட்கணும் சொல்லு. நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் புத்தியை யூஸ் பண்ணுவேன். அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு நம்ம புத்தியை யூஸ் பண்ணா போதும். நான் அதை ஒரு தடவை சோதிச்சு பார்க்கணும். அதுவா நரியண்ண, என்னோட நண்பர் கரடி எருமையோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். கரடி எருமையா? இது என்ன உயிரினம்? அவரு அப்படி ஒரு உயிரினம். அவர் உடம்பு கரடி மாதிரி இருக்குமா, அப்புறம் தலை எருமை மாதிரி இருக்கும். அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு நரியோட மாமிசம். இது நம்ம கிட்ட சொல்றது உண்மையா? அது என்ன உயிரினம்? ஒருவேளை நீங்க கரடி எருமைய பார்த்தது இல்லைன்னா ஏன் கூட வாங்க நரியண்ண. போகும்போது நாம பாட்டு பாடிக்கிட்டே போகலாம். அது நான் கூட வருவேன். என்னோட சொந்தக்காரர் ஒருத்தருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இப்ப நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். நீ உன் வழிய பார்த்துட்டு போ. அட கொடுமையே, அதோட பேரை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. பேசாம நான் இங்கிருந்து ஓடிடுறேன்ப்பா. எவ்வளவு நேரமா நான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது? ஒரு முயலாவது இந்த பக்கமா போக கூடாது? ரொம்ப பசிக்குது. இங்க உட்காந்துட்டு இருக்கிறதால எதுவும் ஆக போறது இல்ல. சரி, கிளம்பலாம். ஒரு எலி, இது போதுமே. என்ன இது? உனக்கு என்ன கண்ணு குருடா? யாரு முன்னாடி வேணாலும் இப்படி வந்து குதிப்பியா? என்ன, உனக்கு என் அடையாளம் தெரியலையா? சின்ன சின்ன பிராணிகள்லாம் என்ன பார்த்ததை எப்படி பயப்படுவாங்க தெரியுமா? அப்படியா? ஆனா நான் என்னமோ உன்ன நல்ல புத்திசாலி, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க சின்ன பையன்ல நினைச்சேன். நான் அப்படி சொல்லலையே. அப்புறம் வேற என்ன? என்னமோ ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசுற. இவன் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள் மாதிரி தெரியுதே. நான் அப்படி எச்சரிக்கையா இருந்தா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஓ அப்படியா? சரி சரி. அப்படின்னா நீங்க நல்ல மனுஷன். உங்களுக்கு என்ன வேணும்? நான் உன்னை சாப்பிட விரும்புறேன். நான் என்னோட நண்பன் கரடி எருமைய பார்க்க போய்கிட்டு இருக்கேன். கரடி எருமையா? கரடி மாதிரியான உடம்பு, எருமை மாதிரி தலை, அப்புறம் பறவைகள்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. நீயும் என் கூட வரியா? நாம போகும்போது நல்ல நல்ல பாட்டை பாடிக்கிட்டே போகலாம். அப்புறம் என் நண்பன் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். வா போலாம். நண்பா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. இரும்பல் அப்புறம் ஜுரம் மாதிரியும் இருக்கு. நீ போ, நான் வரல. முட்டாள், நான் இங்க யாருக்கிட்ட எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுறாங்க. இது நீதானா? அட, என்னது இது? என்ன பார்த்து நீ கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல? ஐயோ, நான் பயந்துட்டேன். ஐயோ, நான் பயந்து போயிட்டேன். நான் 2 தடவை பயந்துட்டேன். இன்னொரு தடவை பயப்பட்டுமா? ஏய், நீ என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயோ, இல்ல இல்ல, நான் பயந்துட்டேன். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை இங்க இருந்து துரத்தி விடணுமே. ஹே, நீ என்ன அப்படியே பார்த்து என் அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் என்ன யோசிச்சேன்னா உன்னை அப்படியே சாப்பிடணும்னு நினைச்சேன்.
ஓஹோ, அப்படின்னா நீ கொஞ்ச நேரம் இங்க காத்துட்டு இருக்கணும். அது ஏன்? ஏன்னா என்னுடைய நல்ல நண்பன் கரடி எருமை வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் இல்லையா? இது கரடி எருமையா? யாரது? ஓ, அவர் அந்த மாதிரி ஒரு உயிரினம். அவரு பாக்குறதுக்கு கரடி மாதிரி இருப்பாரு, ஆனா எருமை மாதிரி தலை. அவருக்கு உன்ன மாதிரி எலும்பே இல்லாத உயிரினம் ரொம்ப பிடிக்கும். அது யாரு? ஆ? அப்படி ஒரு மிருகம் இருக்கா என்ன? அதனாலதான் நானும் போய்கிட்டு இருக்கேன். நீங்களும் வரீங்களா? போகும்போது நாம நிறைய பாட்டு பாடிக்கிட்டே போகலாம். அது அது வந்து நண்பா, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு எதுவும் வேண்டாம், நீ போலாம். ஷபா கடவுளே, இப்ப நான் பாதுகாப்பு. நா, 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 நா. அட, இது யாரு? நான் யாரு? இது யாரு? நான் யாரு? நீ ஒரு எலிதானே? இப்ப இதுகிட்ட இருந்து நம்ம எப்படியாவது நம்ம உயிரை காப்பாத்திட்டு ஓடிடணும். நான் கேட்டதோ காதுல விழலையா? நான் ஒரு எலிதான். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சொன்ன நீ? இது நாள் வரைக்கும் என்னை யாரும் அவமானப்படுத்தினதே கிடையாது. இப்ப நீ ஏன் இப்படி பேசுறனா? இதுக்கு முன்னாடி சக்திசாலியான ஒரு ஆளை பார்த்தது இல்ல. அது சரி, இதான் விஷயமா? அட, பரவாயில்ல இருக்கட்டும். அவசரப்படாத. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாமே என்ன பார்த்தாலே பயப்படுவாங்க, தெரியுமா? பொய் சொல்லாத, அத நிரூபிச்சு காட்டு. ஓகே, என் பின்னாடியே வா. அப்பதான் நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ ஏதோ சொல்ற, நானே பாக்குறேன். ஹேய், அட, எனக்கு உயிர் பிச்சை கொடு. என்ன நீ கொன்னுடாத, என்ன கொன்னுடாத, சரியா? அப்படின்னா இது சொல்றது உண்மைதான் போல இருக்கு. ஹேய், ஐயோ, இது சொன்னது உண்மையா? ஆ? இது ஒன்னும் சாதாரண மிருகம் இல்ல போல இருக்கு. அட, இதுதான் அந்த எலி சொன்ன கரடி எருமை போல இருக்கு. நான் ஒரு பாவப்பட்ட ஏழை கரடி. ஓ, என்ன மன்னிச்சிரு. சும்மா போய்கிட்டு இருந்த உடனே நான் வம்புக்கு இழுத்துட்டேன். இப்போ உன் மேல என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு என்ன போக விடு. சரி, போனா போதுன்னு மன்னிக்கிறேன் போ. இதுக்கப்புறம் எப்பயும் முன்னாடி வந்துடாத. ஓடி போ. ஓடுறான் பாரு முட்டாள், ஓடுறான். நான் தப்பிச்சிட்டேன். காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல கிங்கினின்னு ஒரு கண்ணுக்குட்டி வாழ்ந்துட்டு இருந்ததா. கிங்கினி ரொம்ப அழகாவும் இருந்ததா, சேட்டையாவும் இருந்ததா. அட, விடிஞ்சிருச்சு. இப்ப நான் எந்திரிக்கணும். எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் குளத்துக்கு பக்கத்துல போய் புல்லு சாப்பிட போறேன். அங்க இருக்கிற புல்லு ரொம்ப சுவையா இருக்கும். அத பத்தி நினைக்கும் போதே வாயில எச்ச ஊறுது. கிங்கினி, நில்லு. தனியா போகாத, நானும் வரேன். யானைங்க கூட்டம் அந்த குளத்துக்கு வந்திருக்கும். தனியா போறது ஆபத்தா இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றது, இவ கேட்கவே மாட்டேங்கிறா. என்ன, அவனை இன்னும் இங்க காணவே இல்ல. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அவன் எந்திரிக்கவே இல்லையா? நான் பேசாம அவன் வீட்டுக்கு போய் அவனை எங்க கூட்டிட்டு வர போறேன். கண்ணுக்குட்டி கிங்கினியும் அப்புறம் குஞ்சனுங்கிற ஒரு எறும்பும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க.
நண்பனே, நண்பா, வெளியே வரியா? நாம இப்ப கிளம்பணும். விடிஞ்சிருச்சு போல இருக்கே. அட, இது என்ன கிங்கினி? காலங்காத்தால எங்க போயிட்டு இருக்க? நீ சீக்கிரமா வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் குளத்துக்கு போய் அங்க இருக்கிற பொருட்களை சாப்பிடணும். அப்படின்னா நீ சீக்கிரம் போய் புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வா. நான் என் வீட்ல நேத்தே சாப்பாட்டெல்லாம் நிரப்பி வச்சிட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ வரமாட்டேன்னு சொல்றதெல்லாம் சரியில்லை. கண்டிப்பா அந்த யானைகள் கூட்டம் குளத்துக்கு வந்திருக்கோங்க. அதுலயும் அந்த மணியன் யானை ரொம்ப மோசமானது. அது எப்ப என்ன பார்த்தாலும் என்ன பிடிக்கிறதுக்கு பின்னாடியே வருது. அது என்னையும் எப்பவும் புல்ல சாப்பிட விடாது. அதுவும் அந்த புல்ல சாப்பிட்டு தன்னோட வயித்தை என்னைக்கும் நிரப்பிக்காது. அப்படியா? ஆனா நான் உன் கூட வந்து என்ன பண்றது? நீ சும்மா என் கூடவே நின்னா போதும். அப்புறம் நான் அந்த புல்ல சாப்பிடும்போது நீ அந்த குளத்து பக்கம் கண்காணிச்சுக்கிட்டு அது அந்த குளத்தை விட்டு வெளியே வந்ததுன்னா நாம அங்கிருந்து கிளம்பி ரொம்ப தூரம் ஓடி போயிடலாம். ஓ, அப்படியா விஷயம்? அப்ப நான் வரேன். அப்புறம் குஞ்சன் எறும்பும் அப்புறம் கிங்கினியும் குளத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ஹே கிங்கினி, நாம அந்த மணியன் யானைய இப்படி சுலபமாலாம் போக விடக்கூடாது. அதுவும் அந்த புல்ல சாப்பிடுறது இல்ல, உன்னையும் அது சாப்பிட விடுறது இல்ல. இது தப்பான விஷயம் இல்லையா? நீ சொல்றதும் ரொம்ப சரிதான். ஆனா நாம அந்த யானையோட மோதுனா அதோடைய பாதிப்பு நமக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கும். யானைங்க ரொம்ப சக்தி வாய்ந்ததா தான் இருக்குங்க. நம்மளால எப்பவும் அதுங்களை தோக்கடிக்க முடியாது. அதனாலதான் அந்த மணியன் யானைக்கு ரொம்ப கர்வம் இருக்கு. அதோட அகங்காரத்தை இன்னைக்கு நான் உடைக்கிறேன். உன்னாலலாம் அது கூட சண்டை போட முடியாது. நீ அதை விட ரொம்ப சின்னது. அந்த யானை அதோட காலை உன் மேல வச்சாலே நீ காலி. டபாய். மத்ததெல்லாம் உனக்கே தெரியும். ஆமா, அளவுல நான் சின்னதா இருக்கேன், உண்மைதான். ஆனா என்னாலயும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். சரி வா, உன்னால அந்த பெரிய யானையை என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். நீ பாத்துக்கிட்டே இரு, நான் என்னால உனக்கு என்ன பண்ண முடியுமோ காட்டுறேன். ஆனா நீ சொல்றது கேட்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, பயப்படாத. அந்த கிங்கினி அங்க புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு அதுக்கு எங்க இருந்து இவ்ளோ தைரியம் வந்துச்சு? நான் இங்க இருக்கிறதா அது பார்க்கலையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போய் அது கிட்ட பேசுறேன். அச்சச்சோ, அங்க பாரு, அது நம்மள பாத்துடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? நீ கொஞ்சம் கூட பயப்படாம வயிறு நிறைய புல்ல சாப்பிடு. நான் எவ்ளோ சத்தமா கூச்சல் போட்டேன், அப்பவும் அது கண்டுக்கவே இல்ல. இப்ப நான் அத போய் புடிச்சே ஆகணும். மணியன் கிட்ட இப்ப நான் போய் பேசுறேன். மணியா, அங்கேயே நில்ல. கிங்கினி உன்னை என்னைக்கும் தொந்தரவு பண்ணதே இல்ல. அப்படின்னா எந்த காரணமும் இல்லாம நீயே அவளை எப்ப பார்த்தாலும் துரத்துக்கிட்டே இருக்க. இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நான் மட்டும் உன் மேல காலை வச்சனா அப்படியே நீ நசுங்கி போயிடுவ. இந்த விஷயத்துல இருந்து நீ விலகி இருந்தாதான் உன்னோட உயிருக்கு நல்லது நடக்கும்.
ரொம்ப வலிக்குது. தயவு செஞ்சு என் தும்பி கையில இருந்து வெளியே வந்துரு. நான் இங்க இருந்து அவளை சுலபமாலாம் வெளியே வர மாட்டேன். நீ எப்போ கிங்கினிய தொல்லை பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறியோ அப்பதான் நான் உன்னை விட்டு வெளியே வருவேன். குஞ்சா, வேணா குஞ்சா, நான் இனி எப்பவும் கிங்கினிய தொல்லை பண்ண மாட்டேன். நீ ப்ளீஸ் வெளியே வந்துரு. மணியா, நீ ரொம்ப சக்திசாலிதான். ஆனா நீ உன்னோட சக்திய மத்தவங்கள பயமுறுத்துறதுக்கு பயன்படுத்த கூடாது. உன்னோட சக்திய நீ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் பயன்படுத்தணும், சரியா? அப்புறம் அந்த மணியன் யானை மத்த எந்த விலங்குகளையும் தொந்தரவு பண்றதே இல்ல. அது மட்டும் அல்ல, குஞ்சன், கிங்கினி அப்புறம் மணியன் ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஆஹா, நீங்க 3 பேரும் காலையிலேயே விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? இதோ இப்ப நீங்க ஒரு பெரிய பொண்ணு பாக்குறீங்கல்ல, அவ பேரு மீனு. அப்புறம் இந்த சின்ன பொண்ணு இருக்கால, அவ பேரு பொண்ணு. அப்புறம் அவங்க தலைக்கு மேல 4 புறமும் சுத்தி சுத்தி விளையாடுறால, அவ பேர் என்ன தெரியுமா? அவங்கதான் குஞ்சு கிளி. ஒரு சமயம் மீனுவோட அப்பாவும் அம்மாவும் காலையில ரொம்ப தூரம் விவசாய பூமியில வேலை செய்ய போகும்போது மீனு, புண்ணு அப்புறம் அவளோட குஞ்சு கிளி அவங்க பாட்டியோட பாதுகாப்புல இருப்பாங்க. மிட்டு, வா வா. விட்டு வா வா. பொண்ணு, மீனு, ரொம்ப நேரம் விளையாடிட்டீங்க. வாங்க இப்ப போய் சாப்பிடுவோம். இதோ நாங்க வந்துட்டோம் பாட்டி. மிட்டுக்கு பசிக்கலையா? பாட்டி, அது இப்போதான் நெல்லு சாப்பிட்டுச்சு. குஞ்சு கிளி அந்த கிளையில உக்காந்துட்டு இருக்கும் போது அது தூரத்துல வானத்துல செம்பன் கருடன் பறக்கிறத பாத்துச்சு. வானத்துல நாலாபுறமா பறந்துட்டு இருந்த செம்பன் கருடன் கீழே மரத்து கிளையில வந்து உட்கார்ந்ததும் அப்போ அந்த கிளி அது ரொம்ப பொறாமையோட பாத்துச்சு. சம்பா, நீயும் பறவை, நானும் பறவை. உன்னால அந்த மேகங்களுக்கு மேல பறக்க முடியும். அப்புறம் மலைக்கு மேல கூண்டையும் உன்னால கட்ட முடியும். ஆனா என்னால அவ்வளவு தூரம் மேகங்களுக்கு மேல பறக்க முடியாது. என்னுடைய செல்ல கொஞ்சம் கிளியே, கடவுள் எல்லாருக்கும் ஒரு திறமைய கொடுத்திருக்காரு. நாம அத கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். செம்பன் கருடன் பறவை என்னதான் அதுக்கு ஆறுதல் சொன்னாலும் குஞ்சு கிளிக்கு கொஞ்சம் கூட ஆறுதலே இல்ல. ஓ பாட்டி, பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. பொண்ணும் மின்னும் எது கலந்துகிட்டு இருக்காங்க. நான் உள்ள போய் என்னன்னு பார்க்கணும். அச்சச்சோ, பாட்டியம்மா கீழே விழுந்துட்டாங்க. பாட்டி, 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 என்னாச்சு? பாட்டி, 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 பாட்டிமா ஏன் பதில் பேச மாட்டேங்கிறாங்க?
இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் இங்க நடந்த விஷயங்களை வயலுக்கு போயிட்டு ராயப்பா கிட்ட சொல்றேன். இங்க பாத்தியா, நம்மளோட கிளி நம்மள பார்க்க இங்க வந்திருக்கு. பாட்டி 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 பாட்டி. இது என்ன பாட்டி பாட்டின்னு சொல்லுது? ஒருவேளை வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஆமா ஆமா, சீக்கிரம் வாங்க போலாம். அப்ப சரி, சீக்கிரமா போலாம் வா. நல்லதா போச்சு, நீங்க நேரத்துக்கு வந்து எனக்கு மருந்து கொடுத்தீங்க. இல்லனா இந்நேரம் என் உயிரே போயிருக்கும். அது சரி, எனக்கு உடம்பு சரியில்லை விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இது நம்மளோட கிளியோட புத்திசாலித்தனம். அது நாங்க வேலை செய்யற இடத்துக்கே வந்துருச்சு. வந்து பாட்டி பாட்டின்னு கத்திச்சு. அப்புறம் இதனால நம்ம குஞ்சு கிளிய எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. செம்பன் கருடன் பறவை இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கிளிக்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, கொஞ்சம் கிளியே, இததான் நான் உனக்கு சொன்னேன். மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், கடவுள் எல்லாருக்கும் அவங்க திறமைக்கான வரம் கொடுத்திருக்காரு. நான் எல்லாத்தையும் விட உயரமா பறக்க முடியும். ஆனா உங்கள மாதிரி கிளி இனங்கள் தான் மனிதர்கள் சொல்ற விஷயங்களை அப்படியே திரும்பவும் உங்களால சொல்ல முடியும். இன்னைக்கு உன்னோட திறமையினால் தானே பாட்டி அம்மாவோட உயிரை காப்பாத்த முடிஞ்சது. நம்மளால புது புது உயரத்துக்கு போய் சேர முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட திறமை என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். எப்ப தேவைப்படுதோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். செம்பா, உனக்கு தெரியுமா நீ எவ்வளவு புத்திசாலி? இதெல்லாம் எனக்கு நீ எவ்வளவு அழகா புரிய வைக்கிற. ஒரு காலத்துல ஒரு இடத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி தன்னோட வீட்டையும் அக்கம் பக்கத்தையும் ரொம்ப சுத்தமா வச்சிருந்தாங்க. பூக்கள், செடிகள்னு தன்னோட வீடும் அக்கம் பக்கமும் எப்பவுமே ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. ஆனா பறவைங்களையும் செடிங்களையும் விரும்பின அந்த பாட்டி மொத்தமா மரக்கிளையில வந்து உட்கார்ந்துருக்க அந்த காக்காங்களோட நிரந்தரமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடச்ச, காக்கைங்களோட தொந்தரவு தாங்க முடியல. எந்த நேரம் பார்த்தாலும் இங்க வந்து உட்கார்ந்துறது பெரிய தொந்தரவா இருக்கு. போ காக்கா போ. பாட்டியம்மா எதுக்காக அந்த பாவம் காக்கைகளை இப்படி விரட்டுறாங்க? காக்கைகள் பார்க்க அழகு இல்லைல்ல, அதனால இருக்கலாம். ஆனால் யாரையும் அதை மாதிரி குறைச்சி பார்க்கறது நல்லதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி அம்மா உடம்பு சரியில்லாம ஒரு நாள் படுத்திருந்துட்டாங்க. ரூமுக்குள்ள இருந்த கட்டில்ல படுத்திருந்த அந்த பாட்டி அம்மா ஜன்னல் வழியா தன் வீட்டு பக்கத்துல விழுந்து கிடக்கிற இலைகளையும் குச்சிங்களையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடடா, என்னோட வீடு வாசல் எல்லாமே அலங்கோலமா கிடக்குதே. இப்ப என்னதான் பண்றது? எனக்கு வந்த வியாதி எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறமா சுத்தப்படுத்தலாம்.
எனக்கு உதவி செய்ய யாராவது கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். வீட்டு பக்கத்துல இருக்கிற மரக்கிளைகள்ல வழக்கம் போல வந்து இறங்கின காக்காங்களோட கூட்டம் அந்த பாட்டிமாவோட வீடும் அக்கம் பக்கமும் வழக்கத்துக்கு மாறா அலங்கோலமா கிடக்கிறத பார்த்ததும் அதுங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. அந்த பாட்டி அம்மா இங்க இல்லையா? வீடும் தோட்டமும் எல்லாம் மொத்தமா அலங்கோலமா கிடக்குதே. நீ சொல்றதும் சரிதான். எப்பவுமே இந்த இடத்த சுத்தபத்தமா வச்சிருக்கிற அந்த பாட்டி எங்க தான் போயிட்டாங்க? ஒருவேளை உடம்புக்கு முடியாம படுத்துட்டாங்களா? பாட்டி எங்கேயாவது போயிட்டாங்களா? அப்படின்னா மொத்தமா இந்த இடத்த நம்ம சுத்தப்படுத்தினா என்ன? அதை செய்யணுமா என்ன? நாம அதை செஞ்சோம்னா பாட்டிமாக்கு அது பிடிக்குமா? நம்மளை பார்க்கும் போதெல்லாம் அவங்க தான் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்களே. அது பாட்டி நம்ம மேல இருக்கிற கோபத்துல செஞ்சிருக்க மாட்டாங்க. வாங்க நண்பர்களே, நம்ம போய் சுத்தப்படுத்தலாம். பாட்டி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவனுங்க திட்டு வாங்கினதெல்லாம் பத்தாதா? அந்த பாட்டி கிட்ட இருந்து டெய்லி தினம் தினம் இவங்க திட்டு வாங்கினாதான் இவங்களுக்கு தூக்கம் வரும் போல இருக்கு. ஆனா அவங்க இதை செய்யறது ரொம்ப நல்ல காரியமே. நல்ல விஷயம்தான் அது. தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் அந்த பாட்டி இவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? அதுவும் சரிதான். நாம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காக்கைங்க வீட்டு பக்கத்துல சுத்தப்படுத்துற அந்த காட்சிய ஜன்னல் வழியா பார்த்த அந்த பாட்டி அம்மாவுக்கு காக்கைகளை திட்டி விரட்டினதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. கடவுளே, இந்த அப்பாவி பறவைங்களை நான் வாய்க்கு வந்தபடி திட்டேனே. காக்கான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற இந்த காக்காங்க கூட்டத்துக்கு இவ்வளவு ஒரு மனசு இருக்குன்றத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அட குழந்தைகளா, போகாதீங்க, பறந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. இனிமே நான் உங்களை திட்டவும் மாட்டேன், மிரட்டவும் மாட்டேன். இங்க பாத்தீங்களா, நெய்யப்பம். இது எல்லாம் உங்களுக்கு தான். வா, வந்து இத சாப்பிடு. சீக்கிரம் வாங்க. வாமா, வா வா, வந்து இத சாப்பிடுங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த பாட்டி அம்மா இலையில வச்ச அந்த சுவையான நெய்யப்பத்தை சாப்பிட காக்கைங்கள் எல்லாம் போட்டி போட்டு பறந்து வந்துச்சு. மொத்தமா எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க. அப்படி அந்த நாள்ல இருந்து பாட்டி அம்மாவும் காக்கைங்களும் ரொம்ப நட்போட பழகிட்டு வந்தாங்க. வழக்கம் போலவே சாயங்காலம் தேவதையும் அவங்க நண்பர்களும் அவங்க வழக்கமான விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏ அச்சு, எனக்கு ரொம்ப கோவமா வருது. நீ இந்த விளையாட்டுல ரொம்ப சீட்டிங் பண்ற. என்ன சீட்டிங்கா? அதுவும் நானா? இல்லவே இல்ல. அட, நீங்க சண்டை போடுறத நிறுத்துறீங்களா? வாங்க முதல்ல இருந்து மறுபடியும் விளையாடலாம். நான் தான் எண்ணுவேன். சரி, 1 2 3 4 5 6. கையில இருந்தது தண்ணி. தண்ணினா செடிக்கு ஊத்துனு. செடி கொடுத்தது பூவை. பூவை நான் அம்மாவுக்கு கொடுத்தேன். அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க. நான் அத நாய்க்கு கொடுத்தேன். நாய் என்ன கடிச்சிருச்சு. பாவ் பாவ் பாவ். கொஞ்சம் அவுட். அது எப்படி? நீ போய் சொல்ற. நான் இத ஒத்துக்க மாட்டேன். என்னால இத கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருங்க, நான் அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுறேன். வந்தது யாரு, கொடுத்தது யாரு? அம்மா கொடுத்த பழம், அதை சாப்பிடுறான் இவன். ஹே, நிறுத்துங்க. அந்த பறவை கூட நம்மள பார்த்து சிரிக்கும்.
பசங்களோட விளையாட்டையும் சண்டையையும் பழைய மரத்துல உட்கார்ந்துட்டு இருந்த பறவை பார்த்துக்கிட்டு இருந்தது. இந்த பசங்கெல்லாம் எவ்வளவு குறும்புக்காரங்களா இருக்காங்க. இவங்க சண்டைய பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைங்களா, நீங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டா மறுபடியும் ஒன்னா விடணும். நானும் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன். கொஞ்சம் தான் சீட் பண்ணிட்டா. அட விடு விடு, கேம்ல நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. எனக்கு உன்னோட எல்லா திட்டங்களும் நல்லா தெரியும். நான் போய் சொல்லி உங்க எல்லாரும் ஜெயிச்சு என்ன பண்ண போறேன்? அதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது? முதல்ல நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிங்க. நீங்க சாப்பிடலன்னா எனக்கே கொடுத்துடுங்க. ஹே, நீ தானே இதை எடுத்துட்டு வந்து கொடுத்த, இப்ப நீயே இதை திரும்ப கேக்குற? அப்ப ஒரு வேட்டைக்காரன் அந்த மாங்காய் மரத்தை நோக்கி வந்துகிட்டு இருந்தான். அவன் ரொம்ப கவனமா அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தான். இந்த இடம் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கே. இங்க நிறைய பறவைங்க கிடைக்கும். ஏதோ வித்தியாசமான பறவை தெரியுது. கண்டிப்பா இதை பிடிக்கணும். இதுதான் சரியான சந்தர்ப்பம். பறவைங்களோட கவனம் இப்போ அந்த குழந்தைங்க மேலதான் இருக்கு. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. அட, அங்க பாருங்க, ஒரு வேட்டைக்காரன். அட ஓடுங்க. பாவம், அந்த பறவையோட குட்டிங்க அந்த மரத்துல தனியா இருக்கு. அதுங்களை யாரு பாத்துப்பா? நம்மளாவது காப்பாத்தி இருக்கலாம். அச்சச்சோ, இப்ப அந்த பறவையோட குட்டிங்க என்ன ஆகும்? அந்த குட்டி பறவைங்களை நாம காப்பாத்தலாம். ஆமா தேவோ, அந்த குட்டி பறவைங்களை நாம நல்லா பாத்துக்கலாம். இப்படி தேவுவும் அவங்க நண்பர்களும் பறவையோட குட்டிகளை பாத்துக்கலான்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் பசங்க தினமும் அதுக்கு உணவு கொடுத்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பறவை எல்லாம் வளர்ந்துருச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எங்கேயாவது தூரமா போயிடுங்க. நீங்க எங்கே இருந்தா அந்த வேட்டைக்காரன் உங்களையும் பிடிச்சிருவான். ரொம்ப தூரத்துல ஒரு பெரிய காடு இருக்கு. அங்க உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நீங்க அங்க போயிடுங்க. தேவதையும் அவங்க நண்பர்களும் அந்த குட்டி பறவைங்க சிறகடிச்சு பறக்கிறத சந்தோஷமா பார்த்து ரசிச்சாங்க.